யார்கிட்ட இருந்து போன்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. போலீஸ் கிட்ட இருந்தா? என்ன விஷயம் ஜி? காலேஜில் ஏதோ ஸ்ட்ரைக்கா, 25 ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களாம். அதுல சாருவும் ஒருத்தி. பிளாஸ் நியூஸ். காலேஜ் ஸ்ட்ரைக்கில் கைதாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவர்கள் விடுதலையானார்கள். என்ன டிவில சொன்னானா? இல்ல, நேரடி ஒளிபரப்பு. அங்க பாரு. என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? இனிமேல் நீ காலேஜ்க்கு போக வேண்டாம், படிச்சு கிழிச்சது போதும், இதானே நீங்க அடுத்து பேச வேண்டிய டயலாக்? அதையும் சொல்லுங்களேன். இல்லம்மா, நீ தொடர்ந்து காலேஜுக்கு போ, போராடு, போலீஸ் வரட்டும், ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. அப்பா நான் வந்து கையெழுத்து போட்டு பொண்ணை கூட்டிட்டு வரேன். வேலை வெட்டி எதுவும் இல்ல, இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். போதுமா? என்னங்க என்ன உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? என்னால சீரியல் பாக்குறது கெட்டு போச்சு அதானே? அதான் இருக்கும். சீரியல்ல ஒரு பொண்ணு போறான்னா வாயை திறந்துகிட்டு ஆன் பாப்பீங்க, அதே நெஜத்துல சீரியஸா போறான்னா ஒரு மாதிரி பாப்பீங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்ன ஜிடிஆர், உங்க பங்குக்கு நீங்க என்ன கேட்க போறீங்க? நீ செஞ்சதா ரொம்ப சரி. ஆல் தி பெஸ்ட் சொல்ல போறேன். அப்ப நீங்க சொல்றதும் நாங்க செய்யல, அந்த ட்ரஸ்டோட பையன் தான் இதெல்லாம் ஆள வச்சு செஞ்சிருக்கான். அப்படி நீ சொல்லலாமா? ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க? உங்களை தானே அள்ளிக்கிட்டு வேன்ல தூக்கிட்டு போனாங்க. அப்ப போலீஸ் மூலமா மிரட்டி பயமுறுத்தி பணி வைக்க பாக்குறாங்கப்பா. இது நடக்காது. அப்போ இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும், அதுல நீயும் கலந்துக்க போற இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சாரு, முதல்லயே உன்னை நான் வார்ன் பண்ணிருக்கேன். இதுல நீ கலந்துக்க வேணா, இதுல தலையிடாதன்னு. தேவைப்பட்டா நீ காலேஜுக்கு லீவே போடலாம். அப்பா, உங்க பொண்ணு என்ன முதுகெலும்பு இல்லாத கோழையா? கலைக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தா நான் பொறுத்துக்கணுமா? இல்ல நீங்க தான் பேச வேணாம்னு சொல்லிருப்பீங்களா? பொன்மணி, வாயை மூடி எதிர்த்து பேசாத. நான் சாரு. So what? அதே குணம், அதே குணம், உங்க அம்மாவோட அதே பிடிவாத குணம் உங்ககிட்டயும் இருக்கு. அவதான் எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவா. அப்போ அம்மா இப்படிதான் ஏதாவது சொன்னா அடிக்க கை ஓங்குவீங்களா? I'm sorry. I'm extremely sorry. இத்தனை வருஷமா என்னோட இந்த டெம்பரை கண்ட்ரோல் கொண்டு வந்திருந்தேன். But today, சாரு, நீ வேலை பண்ற அதே ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வேலையா? முதல்ல அந்த காப்பில சைன் போடு. எப்படிமா? ஒரு கால் லெட்டர் இல்ல, இன்டர்வியூ இல்ல, ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்டா? இந்த உலகத்திலேயே 28 வருஷம் இன்டர்வியூ பண்ணப்பட்ட ஒரே கேண்டிடேட் நீயா தான் இருக்கும். புரியல? பிறந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேனே. You're so sweet, ma. I love you, ma. I love you a lot. அண்ணம்மா, நான் தான். சாரு சாப்பிட்டாளா? இன்னும் கோவமாவே இருக்காளா? சரி, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவளை சாப்பிட வைங்க. எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. ஓகே. இதையே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஜி. அது இல்ல பட்டாபி, கோபத்துல நான் சாருவ என்ன ஒரு 4 வார்த்தை அதிகமா திட்டிட்டீங்க அதானே? இது சிம்பிள் மேட்டர் ஜி. நமக்கு எதுக்காக ஸ்ட்ரைக்கு, போராட்டம், பாடத்தை படி அப்படி சொன்னாதானே ஜி நீங்க அப்பா. நீங்க எதுக்காக திட்டினீங்கன்னு சாரு புரிஞ்சுக்க மாட்டாளா? அவ சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவா ஜி. Of course, அவ சமாதானம் ஆயிடுவா, பெருசா எடுத்துக்க மாட்டா. பட் எனக்கு தான் மனசு கேட்கல. மனசுக்கு தானே விடுங்க ஜி. ஆனா பசின்னு வயிறு சாப்பாடு கேக்குமே. எனக்கு வேண்டாம். ஓஹோ, வயிற்றுக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் இருக்கோ? ஓ, இருக்கும் ஜி. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? ஓகே ஜி.